வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் புதன் பகவானுடன் சுக்கிரன் கூடியிருக்க, ரிஷபமனையில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்க, அதாவது இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் சூரியன் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேதுவும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்க, கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்றும், மீனமனையில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்கிறது. இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது மே மாதம் 19ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 31ஆம் தேதி அன்று புதன் பகவான் பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மேசமனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்துல பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, அஸ்வினி 4 பாதங்களையும் பரணி 4 பாதங்களையும் கிருத்திகை 1 ஆக இந்த 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்போ வேலை நன்றாக இருக்கு. ஆனா உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகளில் குழப்பங்கள் இருக்கிறது. என உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அது ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்க ராசிநாதன் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது கோபம், ஆக்ரோஷம் என்பது தலை காட்டக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய தன்மையை இருக்கிறது. ஸோ இந்த நிலை எப்போ உங்களுக்கு மாறும் அப்படின்னா, வைகாசி மாதம் 19ஆம் தேதி அன்று உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடிய தன்மை, ஒரு கோபம், ஆக்ரோஷம், எதிலும் ஒரு சில தடைகள் இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்லா இருக்கும். உங்க மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் நன்றாக இருக்கும். தொட்டது துலங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கணும். இடமாற்றம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்ற அப்படின்னா, குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தருமா அப்படின்னு கேட்கும் பொழுது, தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பு. அதே சமயம் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடத்து அதிபதி, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்திருக்கார். அப்போ தனக்காரகன், தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பொருளாதாரம் ஏற்றத்தன்மை கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. அதுவும் சூரியனோடு இணைந்து
இணைந்திருக்கிறார். அதாவது 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியோடு இணைந்திருக்கார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனோட, அதாவது 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நல்லவைகள் தொட்டது துளங்கும். எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை, தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை, தனம், பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்களும் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார். அப்போ குரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாகக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் களத்திர காரகனான அந்த சுக்கிர பகவான் இந்த வைகாசி 6ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு சிறப்பு. அதே சமயத்தில் வைகாசி 6ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிரன், களத்திர காரகனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் எத்தனையோ தொல்லைகள், பிரச்சனைகள் இருந்தது, தனக்கு உண்டான ஒரு வரன் அமையிலே, எத்தனையோ இடங்கள் பார்த்தோம், சக்சஸ் ஆகல. இந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்திலிருந்து நல்லவைகள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததல்லவா, என செவ்வாயும் ராகுவோடு சேர்ந்திருந்ததல்லவா. ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாயும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? திருமணம் நடைபெற்று விட்டது, ஆனால் குழந்தை பாக்கியத்தில் தடையாகவே இருக்கிறது. நான் எத்தனையோ முயற்சி எடுத்தோம், என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், எத்தனையோ கோயிலுக்கு சென்றோம், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சக்சஸ் ஆகலை என்று வருத்தத்தில் இருக்கின்ற மேசராசி என்பர்கள் இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. என குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த குருவோடு இணைந்திருக்கார். அதாவது 5ஆம் அதிபதிங்கிறது குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை காரகனோட சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை. நீங்கள் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு. அதே வயதானவர்களாக இருந்தாருன்னா பேரன் பேத்திகள் பார்க்கக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரி அனைத்து விதத்திலும் குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய, குழந்தைகள் ஏற்கனவே இருந்து ஏதோ ஒரு வகையில் மன கஷ்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா அந்த 8ஆம் இடம் என்பது சுபத்துவமாக போகிறது. அப்போ இதுவரைக்கு ஒரு தொல்லைகள், ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம், இப்படி எதெல்லாம் நெகட்டிவ் இருந்து கொண்டு அதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ அது எல்லாமே விலகக்கூடிய தன்மை. ஒரு ஒளி பொருந்திய அந்த குரு அந்த 8ஆம் இடத்தை பார்த்து புனிதமாக்குவதால நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருந்ததுக்கு வழக்கு பிரச்சனை வந்து முடிவுக்கு வரக்கூடிய தன்மைகள், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ரொம்ப நாளாக நான் மனசில் இருக்கிற, நான் வெளிநாட்டு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனாலையும் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய, வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். உங்க ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்ல அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பாக்கியம் சார்ந்த விஷயம்,
தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. என உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ ஏதாவது ஒரு தொல்லைகள் 6க்குரிய உங்க ராசியில் இருக்கிறதுனால ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏதாவது ஒரு தொல்லை உபத்திரங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள். உங்க ராசிநாதனும் செவ்வாய் மறைஞ்சிருக்கார், 6ஆம் இடத்தில் கேது இருக்கு, என்னமோ வேலை செய்யுது அப்படின்னு போய் பார்க்கும்போது ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காமிக்கும். ஆனா ஏதோ இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கை கொடுத்து கொண்டிருக்கும். பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை இந்த வைகாசி மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப 4ஆம் அதிபதி வலிமை பெற்றால் உங்களுடைய மனசு வலிமையாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சந்திரனா இருக்கார் அல்லவா, அங்க 4ஆம் அதிபதிங்கிறது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அதிபதி அல்லவா, அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்கிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். என சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன், வாகனத்துக்கு காரகன். அவர் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய மாதத்தில் நீங்கள் நினைத்தவாறு இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால அந்த செவ்வாய் என்பது உங்களுக்கு நிலக்காரகன் அல்லவா, ஸோ அவரும் வலிமையா இருக்கார். செவ்வாய்ங்கிறது விளையாட்டு துறையில ஈடுபாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அந்த தொழிலை நடத்தி விடுபவர்களுக்கும் விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்க ராசிநாதன் 12ல போய் மறைஞ்சிருக்கிறதுனால உங்க ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகரை சென்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று வழிபடும் போது நிச்சயமா மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள், இடர்பாடுகள் நீங்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.